வணக்கம் நண்பர்களே. நாம் கணக்கிட்டது சரியாக இருந்தால், ஒப்பீட்டளவில் மற்ற டொமைனில் கிடைக்கிற செய்திகளை வச்சு நம்ம கணக்கிடுவது சரியாக இருந்தால், கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகளை இழக்கும் அபாயம் இருக்கிறது. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சில திமுக உறுப்பினர்கள் இப்போ எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டாங்க, இப்படி நீங்கள் லைக் கேட்குறதுக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்லாம் பேசி போட்டிருந்தாங்க. அவர்களுடைய கோபத்தை நான் பரிதாபப்படுகிறேன். நீங்கள் வாக்குகளை இழப்பதற்கு இன்னும் தயாராகிறீர்கள் என்று அர்த்தம். மேற்கொண்டும் நீங்கள் தவறாக பேசுகிறது, தவறாக விமர்சனம் பண்ணிங்கன்னா, தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்தால் நீங்கள் வாக்குகளை மேலும் மேலும் இழப்பீர்கள். உங்கள் கோபம் உங்கள் வாக்குகளை இழக்க வைக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு எச்சரிக்கை. ஒரு குறித்த வாக்குகள் குறித்த எச்சரிக்கை பதிவு. வேறொன்றும் எச்சரிக்கைக்கு வேறொன்றும் அர்த்தம் அல்ல. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அரசு ஊழியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் என்று மிகப்பெரிய இன்னொன்று 1.25 கோடி இளைஞர்கள், 35 வயதிற்கு கீழ்ப்பட்ட இளைஞர்களுடைய வாக்குகளை நீங்கள் இழக்குகிறீர்கள். இழக்க வாய்ப்புள்ளது. இழக்கிறீர்கள் என்றால் இழந்து போய்விடுவீர்கள் என்று சாபம் கொடுக்க அந்த மாதிரி இல்லை. இழக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை சரி செய்வது என்பது நீங்கள் இதை முன்னேற்றமாக எடுத்துக்கொண்டால் வேறு. ஆனால் இதை தரம் குறைவாக விமர்சிப்பதால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. தொடர்ந்து வாக்குகளை இழக்கும் உபாயத்தில் தான் திமுக இருக்கிறது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது குறித்து விரிவான வீடியோக்கள் இதில் போட்டிருக்கேன். கீழே லிங்க்லேயும் அந்த ரிலேட்டட் வீடியோவில் இந்த லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடன்படுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.